ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஓகே, பாமக தலைவராக மறுபடியும் அன்புமணி அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். மாமல்லபுரம் பூஞ்சேரியில் இப்போ பாமக பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு வருது. இந்த கூட்டத்தில் மறுபடியும் பாமக தலைவராக மீண்டும் அன்புமணி அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே பாமகவில் சில குழப்பங்களும் சர்ச்சைகளும் எல்லாம் நீடிச்சு வந்துட்டு இருந்துச்சு. இதற்கிடையில் அவர் தலைவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லாம் திரு ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார். ஆனால் இப்போ அதற்கெல்லாம் ஒரு முடிவாக நம்ம பார்க்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது மறுபடியும் பாமக தலைவராக அன்புமணி ராமதாஸ் அவர்களே பொறுப்பேற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலிருந்து ஓய்வு அறிவிச்சதுக்கு அப்புறமா நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் இது அப்படிங்கிறதுனால அரசியல் களத்தில் இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இப்போ பாமக தலைவராக மறுபடியும் அன்புமணி அவர்களே தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகே, பாமக பொருளாளராக திலகபாமா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த முக்கிய செய்தியும் பார்க்குறோம். அவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் இப்போ அவங்க பாமக பொருளாளராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீனோட நம்ம கேட்கலாம். நவீன், பல்வேறு அறிவிப்புகளை பார்க்குறோம் இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்தில். தொடர்ந்து நீங்கள் விவரங்களை சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்துல தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்துல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. அதுல முக்கியமாக முதல் தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும், பொருளாளராக திலகபாமாவும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பதவிக்காலம் வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள், ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்குள் நிறைவடைய உள்ள நிலையில இதற்கு முன்பாக இந்த பாமகவுடைய தேர்தல் குழுவில் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தனர். இவர்கள் மூவருக்கும் போட்டியாக வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் தற்போது பாமக தலைவராக அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக வடிவேல் ராவணனும், பொருளாளராக திலகபாமா தற்போது போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தீர்மானங்கள் என்பது வாசிக்கப்பட்டு வருகிறது. ஓகே, இப்போ பொதுக்குழுவில் நமக்கு 2 பேருடைய இது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அன்புமணி அவர்கள், அதே மாதிரி திலகமாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வேறு ஏதேனும் முக்கிய அறிவிப்புகள் இன்னைக்கு வெளியாகுமா இந்த பொதுக்குழு கூட்டத்தில்? இல்லை ஏதேனும் தீர்மானங்கள் இதில் எடுக்க இருக்காங்களா? என்ன நிலவரம்? குறிப்பாக தர்மபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு முக்கிய பொறுப்பு என்பது இருக்கிறது. அதே போல பாமக நிறுவனர் ராமதாசிற்கு அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு சிறப்பு தீர்மானம் என்பதும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல மேகதாது, காவிரி நதிநீர் பிரச்சனை, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனைகள் உள்ளிட்ட பல்வேறு தமிழகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் தீர்மானங்கள் இங்கே நிறைவேற்றப்பட இருக்கின்றன. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.